Praise the Lord. ஓகே, இதுவரைக்கும் நம்ம உண்மைனா என்ன பொய்னா என்னன்னு பார்த்தோம். அடுத்தது சாத்தான் யார், சாத்தானுடைய பவர் என்ன, சாத்தானுடைய அதிகாரம் ஏதாவது இருக்குதா இல்லையா என்னன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனம். 2 Corinthians chapter 4 verse 4. 2 கொரிந்தியர். Yes. Okay. Yeah. So till now we saw about what is true and what is lie. So now we're going back to our old question about who devil really is and what are the things that he can and cannot do. So for this first we're going to 2 Corinthians chapter 4 verse 4. இவ்வுலகின் தெய்வம் நம்பிக்கை கொண்டிராதோரின் அறிவு கண்களை குருடாக்கி விட்டது. எனவே அவர்கள் கடவுளின் சாயலாக விளங்கும் கிறிஸ்துவின் மாட்சி பொருந்திய நற்செய்தி ஒளியை காண முடியவில்லை. அதாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது ஒரு முக்கியமான காரணம். இவ்வுலகின் தெய்வம் நம்பிக்கை கொண்டிராதோரின் அறிவு கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். இதுல பாத்தீங்கன்னா புனித சின்னப்பர் என்ன சொல்றாரு, இவ்வுலகின் தெய்வம் the god of this world அப்படின்றாரு இல்லையா, அவனை இந்த உலகத்துக்கு கடவுள்னு சொல்றாரு. சோ காரணம் என்ன, நிறைய மக்களுக்கு இந்த உலகத்துடைய சந்தோஷம், உலகத்துடைய மகிழ்ச்சி தான் என்னவா இருக்குது, கடவுளா இருக்குது. மறுபடியும் சொல்றேன், நிறைய பேருக்கு இந்த உலக சிற்றின்பங்களும் உலக சார்ந்த செயல்களும் தான் அவங்களுக்கு முதல் இடமா இருக்குது. கடவுள்னு நம்ம உடனே ஆராதிச்சு வணங்குறது மட்டும் கடவுள் கிடையாது. கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய இடத்த இன்னொன்னு கொடுத்தோம்னா அது கடவுள் ஆகுது இல்லையா. அது கடவுள் பார்வையில் அது ஐடல் ஆகுது, நம்ம பார்வையில் அது கடவுள் ஆகுது. எப்போ நம்ம முதல் இடம் உலகத்தில் உள்ள ஒரு மனிதனுக்கோ ஒரு பொருளுக்கோ இடத்துக்கோ கொடுக்குறோமோ அது நமக்கு தெய்வமாக மாறுகிறது. ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா வேலைன்னு உயிரை கொடுக்குறான். There are some people, for them job is, there are some of my friends who told me எனக்கு ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வந்து என்னுடைய ஜாப் அப்படி சொல்ற மக்கள் இருக்கிறாங்க. என்னுடைய ஒய்ஃப் ஜாப், என் ஒய்ஃப் செகண்ட் தான் சொல்லிட்டு. அப்ப கடவுள் எங்க, கடவுள் 3வது லெவல்ல வச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. ஒரு சிலருக்கு என்னது, பணம் தான் ஃபர்ஸ்ட் இல்லையா, சிலருக்கு பேர் புகழ் ஃபர்ஸ்ட். சோ அப்ப அவங்கள பொறுத்த வரைக்கும் அதுதான் தெய்வம். அதனாலதான் புனித சின்னப்பர் என்ன சொல்றாரு, இவ்வுலகின் தெய்வம் நம்பிக்கை கொண்டிராதரின் அறிவு கண்களை குருடாக்கி விட்டது. எனவே அவர்கள் கடவுளின் சாயலாய் விளங்கும் கிறிஸ்துவின் மாட்சி பொருந்திய நற்செய்தி ஒளியை காண முடிவதில்லை. Praise the Lord. இந்த வசனத்தை கவனிக்கும் போது அவனுக்கு சாத்தானுக்கு உண்மையிலே இங்க அதிகாரம் கிடையாது. மக்கள் என்ன பண்றாங்க, பொருளுக்கோ மனிதனுக்கோ மற்றதுக்கு முதல் இடத்தை கொடுத்து கடவுளுக்கு பதிலா உலகபூர்வமான மகிழ்ச்சிக்கு சந்தோஷத்துக்கு முதலிடம் கொடுக்குறாங்க. அதுதான் என்னுடைய உண்மையான அர்த்தம். Praise the Lord. Praise the Lord. Yes. Yeah. So in this verse, 2 Corinthians chapter 4 verse 4, it says, "In whom the God of this world has blinded the minds of them which believes not, lest the light of the glorious gospel of Christ, who is the image of God, should shine into them." I repeat, it says, "In whom the God of this world has blinded the minds of them which believe not, lest the light of the glorious gospel of Christ, who is the image of God, should shine unto them." So basically in 2 Corinthians here, St. Paul says that those who do not believe in Jesus Christ as their Lord and Savior, so those who do not believe in Jesus Christ, they are being blinded by devil, which is why they're not able to believe in Jesus Christ. So here he refers to devil as the god of this world. So he says here that the god of this world has blinded them so that they are unable to believe in Jesus Christ. And over here, it doesn't mean that devil has blinded them so. It means that they are more attached to the happiness and the small joys and the services that this world provides. So because of that, they are blinded to the gospel of Jesus Christ. So there are a lot of people that we meet, who are so attached, for example, to their work, and they say, I want to work, my love is work, my first wife is work, and then the second is my wife. So if their first wife is their work, and if their second wife is their actual wife, then God automatically comes to their third position.
Or for some people, maybe it's money, that, you know, they're behind money over in any way they can make it and everything. So their mind is consumed with that. So when they give the first position that we need to give to God, when they give it automatically, when they give it to, you know, say job or money or any of these happiness the world provides, automatically they are you know, giving that position to them, and then they become blinded to the gospel of Jesus Christ. So when we see this verse here carefully, it says, "In whom the God of this world has blinded the minds of them." It means, when we see it carefully, Satan has actually no power at all. But then the people, they give the first position to the things of this world, which is why St. Paul says the God of this world. So when the people give that position, the first position that they have to give to God, when they give it to the things of the world, automatically they make him the God of this world. But in actuality, when we see the verse, he doesn't really have any power at all. So this is why, you know, the first position needs to be to God the Father instead of any of the worldly things such as power or money or work. Praise the Lord. அடுத்தபடியாக யோவான் 14வது அதிகாரம் 30வது வசனம். யோவான் 14:30. John chapter 14 verse 30. யோவான் 14:30. இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா, இனி நான் உங்களோடு மிகுதியாக பேச போவதில்லை, ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் வந்து கொண்டிருக்கிறான். ஜீசஸ் சாத்தானை பார்த்து சொல்றாரு இல்லையா, ராபோஜனத்துக்கு முன்னால, ஐ திங்க் ராபோஜனத்து டைம்ல சொல்றாரு, இனி உங்களிடம் நான் அதிகமாக பேச போவதில்லை, ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் வந்து கொண்டிருக்கிறான், அவனுக்கு என் மேல் அதிகாரம் இல்லை. சோ இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா the prince of the world is coming சொல்லி சொல்றாரு. இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, ஜீசஸ் உலகின் தலைவன் வந்து கொண்டிருக்கான்னு சொல்றாரு. சாத்தான் இந்த உலகத்தின் தலைவனா யார் அப்பாயிண்ட் பண்ணது இல்லையா? யாரு சாத்தான இந்த உலகத்தின் தலைவனா? ஜீசஸ் தான் சொல்றாரு, இந்த உலகத்தின் தலைவன் வந்து கொண்டிருக்கிறான். அப்போ அவன் யாராவது ஒருத்தன் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கணும் இல்லையா, உலகத்தின் தலைவனா? யார் அவன் அப்பாயின்மெண்ட் பண்ணது? Praise the Lord. Praise the Lord. Yes, explain. Yeah. So next we take John chapter 14 verse 30, which says, "Hereafter I will not talk much with you, for the prince of this world cometh and has nothing in me." So basically here Jesus Christ is saying these words during his agony hours in Gethsemane, and he's saying, you know, the prince of the world is coming after me and he has no power over me. So Jesus Christ is saying that, you know, Satan has no power over him. But here he is referring to Satan as the prince of this world. So the question here is, who made Satan the prince of this world? I mean, there should have been someone who appointed him, or, you know, who crowned him as the prince of this world. So who made Satan the prince of this world? Because Jesus is clearly saying here, you know, the prince of this world is coming after me and he has no power over me. But who made Satan the prince of this world? And there's a poll up there through which you can answer. So question who made is, devil as the leader of prince? உலகத்தின் தலைவனாக சாத்தானை யார் அப்பாயின்மெண்ட் பண்ணது? உலகத்தின் தலைவனாக சாத்தானை யாரு அப்பாயின்மெண்ட் பண்ணது? கடவுளா, God the Father, ஜீசஸா, இல்ல no one? I thought there'll be one more option for human beings. Yes, அது கூட கரெக்டான ஒரு ஆப்ஷன். Yes. I am really surprised with the answers. My God. Okay. Who made devil as a leader of or prince of the world? சாத்தானை உலகத்தின் தலைவனாக அல்லது உலகின் அதிபதியாக யார் அப்பாயின்மெண்ட் பண்ணது, நியமித்தது? ரொம்ப க்ளோஸ் கான்டாக்ட்ஸ்ல போயிட்டு இருக்குது. நிறைய பேர் காட்ன்றாங்க, ஒரு சிலர் நோன்றாங்க, ஒரு சிலர் ஜீசஸ்ன்றாங்க. Very good. See, I was thinking whether I should go fast or is it too slow, but I think in the speed correct னு நினைக்கிறேன். ஏன்னா பாதி பேருக்கு கிளாரிட்டி இல்லாம இருக்கிறீங்க. நல்லது, நீங்க உண்மையை சொல்றது நல்லது. So I'll just publish the result. You will be surprised. Some of you will be definitely surprised. See, 11 பேர் காட், 14 பேர் ஜீசஸ். 15 பேரு சாத்தான இந்த உலகத்துக்கு அதிபதியா அப்பாயின்மெண்ட் பண்ணது கடவுள் தான் சொல்லி சொல்றான். 19 people
So almost equal. Yeah, 32 plus 12% is 44% of the people are thinking that Jesus or God appointed devil as the ruler of this world. எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, பைபிள்ல ஏதாவது ஒரு வசனத்துல சாத்தான இந்த உலகத்துக்கு அதிபதி ஆக்குறன்னு ஜீசஸ் சொல்லியிருக்காரா, இல்ல கடவுள் சொல்லியிருக்காங்களா? பைபிள் எங்கேயுமே கிடையாது இல்லையா? பைபிள்ல ஏதாவது ஒரு இடத்துலயும் பிதா நான் அந்த டெவில இந்த உலகத்துக்கு அதிபதியா ஆக்குறேன்னு சொல்லி எங்கேயுமே கிடையாது இல்லையா? இந்த உலகத்தின் தலைவன் வந்து கொண்டிருக்கிறான்னு சொல்றதுக்கு காரணம், உலகத்துக்கு சாத்தான அந்த உலகத்துக்கு தலைவன் ஆக்குறது மக்கள் தான். பைபிள்ல எங்கேயும் ஜீசஸோ பிதாவோ அவனை தலைவனா ஆக்குனது கிடையாது. எப்படி கடவுள் சாத்தான அந்த உலகத்துக்கு தலைவனா அப்பாயின்மெண்ட் பண்ணுவார் இல்லையா? நம்ம யாரு? கடவுளுடைய பிள்ளைகள். ஏஞ்சல்ஸ் யாரு? வேலைக்காரன். சாத்தான் யாரு? தப்பு செஞ்சு துரத்தி விடப்பட்ட ஒரு வேலைக்காரன். அப்போ தப்பு செஞ்சு வெளியில துரத்தின ஒரு வேலைக்காரனுக்கு கீழே பிள்ளை அடிமையா கடவுள் இருப்பாரா? அவனை நம்மளுக்கு தலைவனா கடவுள் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாராம்? ஒரு காலத்திலயும் கிடையாது. பைபிள்ல ஒரு வசனம் அப்படி கிடையாது. இந்த உலகத்தின் தலைவன் வந்து கொண்டிருக்கான்னு கடவுள் சொன்னதுக்கு காரணம், மக்கள் அவனை தலைவனா ஏத்துக்கிட்டாங்க. எப்படி பரபாசை ஏத்துக்கிட்டு ஜீசஸை ஒதுக்குனாங்களோ அதே போல நம்ம என்ன பண்றோம்? சாத்தானை ஏத்துக்கிறதுனா சாத்தானுடைய செயல்களை ஏற்றுக்கொள்ளும் போது சாத்தானை ஏற்றுக்கொள்ற மாதிரி தான் இல்லையா? அவனுடைய டீச்சிங்கை நம்ம கடைபிடிக்கும் பொழுது கடவுளை விட்டுட்டு சாத்தானை ஏற்றுக்கொள்றோம். அப்படி பார்க்கும்போது மக்கள் என்ன பண்ணாங்க? உண்மையை விட்டு விட்டு பொய்மையை தேர்ந்து கொள்கிறார்கள். அதுதான் சாத்தானை தேர்ந்து கொள்கிறது. அப்ப உலகத்தில் உள்ள மெஜாரிட்டி ஆஃப் த மக்கள் என்ன பண்றாங்க? சாத்தானை பின்பற்றி போகும்போது, சாத்தானை பின்பற்றி போதும் போது உலகப்பூர்வமான காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து போகும்போது ஆட்டோமேட்டிக்கா சாத்தானுக்கு முக்கியத்துவம் கொடுத்து போறான். சோ கடவுள் ஒரு காலத்திலும் சாத்தான இந்த உலகத்துக்கு அதிபதியாக அப்பாயிண்ட் பண்ணது கிடையாது. பிரைஸ் தி லார்ட். இது வரைக்கும் அப்படி ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தயவு செய்து அதை மாத்திக்கோங்க. டெவில் வாஸ் நெவர் அப்பாயிண்டட் பை காட் as head of this world or a ruler of this world. Praise the Lord. Praise the Lord. So when we see throughout the Bible, there is no place anywhere where it is said, God the Father or Jesus have ever said that they have appointed devil as the ruler or as the prince or as the leader of this world. There's nothing in no such context ever. The reason why Jesus here in John chapter 14 verse 30, he says that the prince of this world is coming, is because the people accepted him as the prince of the world. People accepted devil as the prince of the world, and so he says so like that. But there's nowhere, anywhere, where Jesus or God the Father themselves appointed Satan as the prince of this world. Because when we think about it, how could they even do that? Because we are the children of God, and we are the direct heirs of God the Father and God. And Satan is just a fallen angel. He is a fallen servant. So there's no way that God would keep us, his own children, under the rule of his fallen servant. It is very preposterous. There's no way God would ever do that to us. So, but the reason why Jesus says here that he is referred to as the prince of the world is because it's not that the people said, oh, devil is the king, is our king, or he's our prince. But when we follow his actions, when we follow the worldly actions of devil, automatically we follow Satan. It's exactly like that scenario we talked about earlier when with Pontius the Pilate, and there's Jesus and Barabbas on one side. We when we choose Barabbas and when we choose the actions of devil and when we follow the worldly actions, we automatically follow Satan and we make him the prince of this world. Which is what Jesus refers to here. But if there's anyone ever with the thought that God the Father or Jesus made Satan as the prince of this world, it's a very wrong thought, and there's nowhere in the Bible to support that. So please remove that from your minds. Praise the Lord. நிறைய சகோதர சகோதரிகள் கொஸ்டின் எல்லாம் கேக்குறீங்க, சந்தோஷம். ஸ்லோவா லெட் மீ ஃபினிஷ் ஒன் மோர் ஸ்டெப், அதுக்கப்புறம் கேள்வி கேளுங்க. ஒரு சகோதர சிலர் யோபுக்கு கடவுள் அதிகாரம் கொடுத்தார். அது அதிகாரம் கிடையாது பிரதர். ஒரு சோதிக்கிறதுக்கு பெர்மிஷன் வாங்குறான். ஓகே, ஒரு பியூன் ஒரு 5 minutes வெளியில போயிட்டு வரேன்னு பெர்மிஷன் வாங்குறது அதிகாரம் கிடையாது. He is asking permission from God the Father to test Job. இல்லையா? யோபுவை சோதிக்கிறதுக்கு அனுமதி கேட்கிறாரு. அது அதிகாரம் கிடையாது. அதிகாரம் யார்கிட்ட இருந்தது? பிதா கிட்ட இருந்தது. பிதா கிட்ட அவன் அனுமதி கேட்கிறான். இல்லையா? அதே போல பேதுருவை சோதிக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து அனுமதி கேட்கிறான் சாத்தான். இல்லையா? ஆண்டவர் என்ன சொல்றாரு?
உங்களை வந்து கோதுமை மணியை புடைக்கிறது போல புடைக்கிறதுக்கு சாத்தானிடம் அனுமதி கேட்கிறான், நீ ஒழுங்கா ப்ரேயர் பண்ணுன்னு சொல்லி சொல்றாரு. சோ யாருக்கிட்ட அப்ப அதிகாரம் இருந்தது? அதிகாரம் ஜீசஸ் கிட்ட இருந்தது. ஜீசஸ் கிட்ட சாத்தான் பெர்மிஷன் தான் கேட்கிறான். சோ டெவில் ஹேட் நோ அத்தாரிட்டி. நம்மளை டெம்ப் பண்றது கூட, நம்மளை டெஸ்ட் பண்றது கூட கடவுள்கிட்ட தான் அனுமதி கேட்கிறான். இது நான் சொல்றது ஜீசஸ் இறக்குறதுக்கு முன்னால இல்லையா? ஜீசஸ் இந்த உலகத்துல உயிரோடு இருக்கும் போது பேதுருவை சோதிக்கிறது யார்கிட்ட அதிகாரம் கேட்கிறான்? ஜீசஸ் தான் அதிகாரம் கேட்கிறான். சோ டெவில் ஹாஸ் நோ பவர், நோ அத்தாரிட்டி. சாத்தானுக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. ஈவன் இயேசு கிறிஸ்து இறக்குறதுக்கு முன்பாகவே கூட ஒரு மனிதனை சோதிக்கிறதுக்கு கூட இயேசு கிறிஸ்து தான் அதிகாரம் கேட்கிறான். அப்படி இருக்கும்போது அவனை உலகத்துக்கு தலைவன் ஆக்குனது மக்கள் தான். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Brother Hallelujah. Sylvester, is it clear? Yes. யார் மேலே அதிகாரம்? ஓகே, நான் அந்த கதைக்கு வரணும், ஒன்னொன்னு சொல்றேன். ஓகே, go ahead. Yes. Yeah, so there are a lot of people asking a lot of questions regarding this, and it's very nice and very refreshing to see. So there's one brother who asked, what about the situation with Job? Satan goes and he tests Job. But even there, when we see it carefully, Job goes and he asks God the Father for permission to test Job. So he has no authority of himself, no power to go and test, randomly. It's exactly like a peon in an office, and he goes and he asks the manager to go out 5 minutes for tea. So even that small action of being and testing one person on earth, he has to go and ask God the Father for permission, and it's only permission that he's given. He doesn't have any authority himself, and that is in the Old Testament. And even in the New Testament, he's coming to Jesus and he's asking permission to test Peter, because there's a verse that Jesus says to the disciples that Satan is coming and asking me permission to pluck you all like grains off of a field. And so even to test Peter there, he comes and he asks Jesus permission. So he has no authority himself. And this was even before Jesus' death. So when Jesus was living in the world, even before his death and resurrection, Satan or devil had to come and ask Jesus permission to test his disciples. So Satan has no authority on his own. He has no power on his own. And even the testing certain people, he goes and he asks God the Father and Jesus for permission, and then he carries it out. So he has no authority or power on his own. Praise the Lord. Okay, நான் இன்னொரு வசனம் சொல்லி முடிச்சிரேன், அதுக்கப்புறம் கேள்வி கேட்கலாம். சிஸ்டர் மேரி உங்க கேள்வி ஆன்சர் பண்ணப்படும். பட் ஆனா ஒரு வார்த்தை நம்ம சொல்லி முடிச்சிடறேன். ஓகேங்களா? தயவுசெய்து லூக்கா 4வது அதிகாரம் 5வது வசனம் எடுங்க. லூக்கா 4:5. Luke chapter 4 verse 5 and 6. Some of the brothers and sisters are asking question. Each and every question of yours will be answered. Before that, I will just explain one more point, then you can ask question. I think Maria Selvam asked some question. Wait a minute, I will finish this, then you can ask your question. லூக்கா 4வது அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம். இதுல அலகை இயேசு கிறிஸ்துவை அழைத்து சென்று உலகத்தின் அரசுகள் அனைத்தையும் ஒரு நொடி பொழுதில் அவருக்கு காட்டி அவரிடம், இவற்றின் மேல் முழு அதிகாரத்தையும் இவற்றின் மேன்மையையும் உமக்கு கொடுப்பேன். இவை யாவும் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. நான் விரும்பியவருக்கு இவற்றை கொடுப்பேன். இது நிறைய பேருக்கு இதை வச்சுட்டு என்ன பண்றாங்க? சாத்தானுக்கு பார் உலகம் முழுவதும் அதிகாரம் இருந்தது, அவன் விரும்புறவருக்கு கொடுக்க முடியும்னு ஜீசஸ்டே சொன்னான். அதிகாரத்துல நம்ம என்ன பார்த்தோம்? சாத்தான் யாரு? Who is devil? He is a liar. இல்லையா? அவன் பொய் பேசுறவன், பொய்யின் பிறப்புடன் கடவுள் நல்லா தெளிவாக சொல்லியிருக்காரு. நம்ம என்ன சொல்றோம்? சாத்தான் பேசின ஒரு வார்த்தையை வச்சுட்டு சாத்தானுக்கு எல்லாம் அதிகாரம் நம்ம நினைக்கிறோம். See, this is where the devil is cunning. அவனுக்கு ஒண்ணு இல்லைனாலும் என்ன சொல்றான்? எல்லா அதிகாரமும் எனக்கு. பைபிள்ல ஒரு வசனம் காமிங்க பார்க்கலாம் சாத்தானுக்கு ஆண்டு அதிகாரம் கொடுத்தானு. ஒரு இடத்துலயும் கிடையாது. ஜீசஸ் ஏன் பேசாம இருந்தார்? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, நான் பின்னால சொல்றேன் ஏன் இந்த இடத்துல பேசலன்னு சொல்லிட்டு. ஓகே, சோ all this power will I give thee. This is சாத்தான் சொல்ற ஒரு பொய். சாத்தானாலே அவன் பேசுறதே பொய் தான். அதனால ஆண்டவர் சொல்றாரு, அவன் பொய்யின் பிறப்பிடம், அவன் பொய் பேசுறது அவனுக்கு இயல்பா இருக்கிறதுனால மக்கள் நீங்க நம்புறீங்கன்றார். ஜீசஸ் உண்மையை சொல்றாரு, ஆனா நம்ம நம்ப மாட்டோம். சோ இந்த வார்த்தையை சொன்னது யாரு? சாத்தான் சொன்ன வார்த்தை. நம்ம இதை வச்சுட்டு நிறைய பேர் ஆர்கியூ பண்றாங்க. ஈவன் நிறைய ப்ரீச்சர்ஸ் இந்த வசனத்தை எடுத்து ரெஃபரன்ஸ் கொடுத்து ஆர்கியூ பண்றாங்க. ஐ வாஸ் சர்ப்ரைஸ்.
எப்படி ஒரு சாத்தான் சொன்ன வார்த்தையை நம்ம இதை கரெக்ட்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ண முடியும் இல்லையா? பொய்யின் தலைவன் பொய்யின் பிறப்பிடம் அவன் தான். சோ இந்த வசனம் உண்மைன்னு ஒரு காலத்திலயும் நம்பாதீங்க, பிகாஸ் இட் இஸ் ஃப்ரம் டெவில். Praise the Lord. Praise the Lord. Yeah, so before we go on to answering all the questions, we take Luke chapter 4, verse 5 to 6. And it says, "And the devil, taking him up into a high mountain, showed unto him all the kingdoms of the world in a moment of time. And the devil said unto him, All this power will I give thee, and the glory of them, for that is delivered unto me, and to whomsoever I give it." So a lot of people, basically here he takes Jesus up into a high mountain, Satan, and he says, all of this belongs to me, and it is all with me, and whoever I give it to, they will also get the power. And a lot of people use this verse as proof, and they say, see, Satan did have power, and he had power over everything. Now, the first thing is, this is a word that is said by Satan. And when we started talking about Satan, one of the first things we learned about him is that he is a liar. We first learned he's a murderer, and then he is a liar. In fact, he is the father of all lies. So we can't take this as, it is not proof, because this is something that Satan himself says. And he lied. He lied, and he said that he had all the power in the world. In fact, he had nothing. Without having anything, he said he had all the power in the world. And that's why in the Bible it says, Jesus says, "You believe Satan, who lies about everything," but then Jesus says the truth and nobody believes him, which is the irony. He just lies, and this is where he is very cunning and very wicked, and he uses his lies very cleverly, and he lies and he says that he has all this power when in fact he has nothing. So and this is a verse that is even used by a lot of preachers and people who preach as proof that Satan has power, but that is completely not true at all. Satan has no power and no authority, and this is in fact a lie. Satan has some power. I am talking about authority. Authority. So, yes, okay. He has no authority. Devil has no authority. He had some power. I'll discuss about that later. But he has no authority over human beings. He never had any authority over human beings. He had some power. We'll discuss about that later. Now the next verse is John chapter 3 verse 5. Now so far we discussed what others said about devil and what devil said about himself. Now we will see what Jesus said about himself. ஓகேங்களா? இப்போ நம்ம யோவான் 3வது அதிகாரம் 5வது வசனத்தை பார்க்கலாம். இது வரைக்கும் சாத்தா அவனை குறித்து என்ன சொன்னா, ஜீசஸ் ஒரு சில இடத்துல அவரை பற்றி என்ன சொல்லியிருக்கார். ஜீசஸ் உலகத்தின் தலைவன் சொன்னதுக்கு காரணம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஜீசஸ் அவனை உலகத்தின் தலைவன் சொன்னதுக்கு காரணம், மக்கள் அவனை தலைவனா வச்சுட்டு இருக்காங்க, அதனால உலகத்தின் தலைவன் சொன்னாரு. ஜீசஸ் அவனை உலகத்தின் தலைவனா ஒரு காலத்திலையும் ஆக்கல. ஓகேங்களா? பிதா அவனை உலகத்தின் தலைவனா ஒரு காலத்திலையும் ஆக்கல. மனிதன் பாவம் செய்யும் போது என்ன ஆயிடுச்சு? உலகம் பாவத்துக்கு அடிமையாகுது, இருளின் ஆதிக்கத்துக்கு வருது. சோ அவன் இருள்ல இருக்கிறதுனால மக்கள் இருள் சொல்றதை கேட்கிறாங்க. சோ இருள் கிங்டம் ஆஃப் டார்க்னஸ்ல அவன் இருக்கிறான். மக்கள் அந்த கிங்டம் ஆஃப் டார்க்னஸ் அவன் சொல்ற லைய நம்புறாங்க, அவ்வளவுதான். அதனால அவனை தலைவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் தவிர கடவுள் அவனை தலைவன் ஆக்கல. அவனுக்கு அதிகாரம் ஒன்றும் கிடையாது. கடவுள் அதிகாரம் எல்லாம் கடவுள்கிட்ட இருக்கு பிரதர். விண்ணையும் மண்ணையும் சிருஷ்டித்தவர் கடவுள். அதிகாரம் அவர் கையில மாத்திரம்தான் உண்டு, இல்லையா? ஒரு ஃபாலன் ஏஞ்சல் கையில he has no authority. I'll just come back to you. மறுபடியும் ஒரு முறை உங்களுக்கு வேற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ யோவான் 3வது அதிகாரம் 5வது வசனம். இதுல ஜீசஸ் என்ன சொல்றாரு? தந்தை மகன் மேல் அன்பு கூர்ந்து அனைத்தையும் அவர் கையில் ஒப்படைத்துள்ளார். ஜீசஸ் என்ன சொல்றாரு? உலகத்தில் உள்ள அனைத்தும் பிதா எங்கிட்ட ஒப்படைச்சிருக்காருன்னு சொல்றாரு. யோவான் 3வது அதிகாரம் 5வது வசனத்துல ஜீசஸ் இறக்குற டைம்ல இறந்த அப்புறம் கிடையாது, ஸ்டார்டிங்ல சொல்றாரு, அனைத்து அதிகாரமும் தந்தை மகன் மேல் அன்பு கூர்ந்து அனைத்தையும் அவர் கையில் ஒப்படைத்துள்ளார். இப்போ லூக்கா 4:5 சாத்தா என்ன சொல்றான்? எல்லா அதிகாரமும் என்கிட்ட இருக்குன்றான். 3:5 யோவான் 3:5 ஜீசஸ் என்ன சொல்றாரு? எல்லா அதிகாரமும் தந்தை என்னிடம் ஒப்படைத்துள்ளார் ஜீசஸ் சொல்றாரு. ஆனா நீங்க எதை நம்புறீங்க? நிறைய மக்கள் சாத்தான் சொல்றதை நம்புறீங்க. அங்கதான் பிரச்சனையே, இல்லையா? இது வரைக்கும் நீங்க கேள்வி கேட்டீங்க, யாரும் ஜான் 3:5 யாரும் ரெஃபர் பண்ணல. எல்லாமே லூக்கா 4வது அதிகாரத்தை தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க. சாத்தான் இயேசு கிறிஸ்து சோதிக்கும் போது அவன் சொன்ன பொய்யை நம்ம நம்பி என்ன சொல்றோம்?
அவன் சாத்தான் சொன்ன வார்த்தையை நம்புறான். சாத்தான் நம்ம அவனுக்கு பவர் இருக்குன்னு சொன்னானேன்னு சொல்லிப்போம். ஆனா ஜீசஸ் என்ன சொல்றாரு? தந்தை மகன் மேல் அன்பு கூர்ந்து அனைத்தையும் அவர் கையில் ஒப்படைத்துள்ளார். எது உண்மை? ஜீசஸ் சொன்னது உண்மையா, சாத்தான் சொன்னது உண்மையா? 3:5 இல்லையா? சாரி, 3:35. யோவான் 3:35. John chapter 3 verse 35. Isma, explain man. So we'll see now about what Jesus said about himself. So for that we take John chapter 3 verse 35, which says, the Father loved the Son and has given all things into his hand. I repeat, it says the Father loved the Son and has given all things into his hand. So Jesus says that the Father loved the Son and that he gave all things into his hand. So Jesus again says, God the Father loved Jesus and has given everything unto Jesus' hand. So Jesus here clearly says that God the Father has given everything into Jesus' hand. And this is in John chapter 3 verse 35. But then we see in Luke chapter 4 where, Satan says that I have power over everything. But people tend to believe that. They believe that, they use Luke as the Luke chapter 4 verse as an example, and they say that the Satan had all power and authority, but then they fail to believe that in John chapter 3 verse 35, Jesus himself says that the God the Father has given all the things into Jesus' hand. So clearly here it says that Jesus has been given all the power and authority and not Satan. So, and Satan lies and Jesus here says the truth. So we believe the lie that Satan says us, but we refuse to believe the truth that Jesus has told us here. So very clearly that there's no authority with Satan, but there's all authority and power with Jesus Christ. Okay. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா I will give one more verse. யோவான் 17வது அதிகாரம் 2வது வசனம். யோவான் 17:2. John chapter 17 verse 2. I will give two more verses to prove the devil has no power. All the powers were with God the Father, and he gave the power to Jesus. யோவான் 17வது அதிகாரம் 2வது வசனம். ஏனெனில் நீர் அவரிடம் ஒப்படைத்தவர்கள் அனைவரும் அவர் நிலை வாழ்வை அருளுமாறு மனிதர் அனைவர் மீதும் அவருக்கு அதிகாரம் அளித்துள்ளீர். ஜீசஸ் பிதா கிட்ட சொல்றார், பிதா இயேசு கிறிஸ்துவும் ஒப்படைத்த அனைவரும் நிலை வாழ்வை பெறுமாறு மனிதர் அனைவர் மீதும் இயேசு கிறிஸ்துவுக்கு பிதா அதிகாரம் அளித்துள்ளார். அதான் மீனிங். அப்ப பிதா யாருக்கு அதிகாரம் கொடுத்தார்? ஜீசஸ். எது மேல அதிகாரம்? உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர் மேலும் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இது யாருடைய வார்த்தை? ஜீசஸுடைய வார்த்தை. பிரைஸ் தி லார்ட். நான் இன்னொரு வசனமும் சொல்றேன். மத்தேயு சாப்டர் 11 verse 27. மத்தேயு 11வது அதிகாரம் 27வது வசனம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். இதுல மனிதர்கள் மாத்திரம் இல்ல, எல்லாவற்றையும், அனைத்தையும், heaven and earth, everything is under the control of Jesus. என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். Praise the Lord. அப்போ முழு அதிகாரமும் யார் கையில இருந்தது? இயேசு கிறிஸ்து கையில தான் இருக்குது. Praise the Lord. Praise the Lord. Yes, God. So if you're still unable to believe past that, we'll take this verse in John chapter 17 verse 2. It says, as you have given him power over all flesh, that he should give eternal life to as many as you have given him. So this is a verse that Jesus tells to God the Father, and I repeat, as you have given him power over all flesh, that he should give eternal life to as many as you have given him. So he says, Jesus says that God the Father has given Jesus Christ the power over all flesh, over everybody, over every human being. God the Father has given Jesus the power. And if in spite of this, there's still some more doubt lingering, we'll move on to Matthew chapter 11, verse 27, which says, all things are delivered unto my Father, and no man knows the Son but the Father. But the first line which says, all things are delivered unto me of my Father. So Jesus says here very clearly, all things are given to me by my Father. And it is not just all human beings or all flesh or all men, but it says all things, everything, including the heaven and the earth. God the Father has given Jesus everything. And he has the whole power and authority over all of them.
Praise the Lord. Let's okay, ஒரு சின்ன ஒரு போல் உங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம், அதுக்கப்புறம் அடுத்ததுக்கு போலாம். ஜீசஸ் சொல்றது உண்மையா, சாத்தான் சொன்னது உண்மையா? சாத்தான் என்ன சொல்றான்? உலகத்தின் அனைத்தின் மேலும் எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜீசஸ் என்ன சொல்றாரு? எங்க அப்பா என்கிட்ட தான்டா கொடுத்தாருன்றாரு. யாரு சொல்றது உண்மை? There's a small poll that's been given which says, who is telling the truth? Is it devil or Jesus? And devil says, I have the power over everything. But Jesus says, my Father has given me everything. He has given me everything. The power and authority over everything. So whose is the truth and whom do you really believe? Praise the Lord. Now things are getting clear for most of the people. Very good. I'll just publish the result. Then we'll go to the next one. Okay. Good. Now I want Sister Mary. What is your question, sister? I'll answer your question now. Yes, Sister Mary. Come online. Brother, அப்ப ஏதேன் தோட்டத்துல அந்த பாம்பு அனுமதிச்சது யாரு? சாத்தானா? ஏதேன் தோட்டத்துல. ஓகே, சாத்தான் என்ன அவனுக்கு அதிகாரம் கிடையாது சிஸ்டர். அவன் ஒரு பொய்ய சொல்றான், இவங்க நம்புறாங்க, அவ்வளவுதான் இல்லையா? இப்போ சாத்தானுடைய ஆயுதமே பொய் சொல்றதுதான். அவன் என்ன சொல்றான்? இந்த மரத்துடைய கனியை சாப்பிட்டா நீங்க கடவுளை மாதிரி ஆயிடுவீங்கன்னு சொல்றான். நீங்க சாக மாட்டீங்க. அனுமதிச்சது யாரு சிஸ்டர்? கேள்வி யாருகிட்ட பவர் இருந்ததுன்றதுதான். ஓகேங்களா? சாத்தானாங்க அனுபவிச்சது கடவுள் தான். கடவுளுடைய அனுமதி இல்லாம டெவிலால ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகே, இப்ப கேள்வி அதிகாரம் யாரு கையில இருந்தது, அதுதான் கேள்வி. ஓகே, சாத்தான் கையில இருந்து சாத்தானுக்கு ஒரு அதிகாரமும் கிடையாது. நம்ம அதுதான் படிச்சுட்டு இருக்கிறோம். இஸ் இட் கிளியர்? ஓகே, மரிய செல்வம். Maria Selvam, where are you? Maria Selvam. Oh, Maria Selvam. நீ தான் அன்மியூட் பண்ணும்பா. எஸ், என்ன क्वेश्चन? இல்ல கிளியர் ப்ரோ. கிளியர் ஆயிடுச்சா? அதான் அவங்க கேட்டாங்களா? என்னன்னா சாத்தானா கடவுள் அடிச்சு பாதாளத்துல தள்ளுறாரு. ஆனா அவன் எப்படி வரக்கூடாது இல்ல? கடவுள் அனுமதி கொடுக்கறாருப்பா, அவ்வளவுதான். வரும். வெரி சிம்பிள். ஓகே ஓகே, பிரைஸ் தி லார்ட். ஃபைன். ஓகே, இப்போ ஒரு விஷயம் தெளிவா இருக்கு மக்களுக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் திங், மெயினா சாத்தான் கையில ஒரு அதிகாரம் கிடையாது. அதிகாரம் யார் கையில இருந்தது? இயேசு கிறிஸ்து கையில. நான் ஒரு சிம்பிள் கேள்வி கேட்கிறேன், இதை ஏன் நீங்க யோசித்து பார்க்கலன்னு எனக்கு தெரியல. இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தை சிந்தி நம்மள மீட்டார் இல்லையா? அந்த ரத்தத்தை யாருகிட்ட சிந்தி கொடுத்தாரு? ஜஸ்ட் நீங்க டைப் பண்ணுங்க பார்க்கலாம். ஜீசஸ் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி யாரிடம் போய் கொடுத்தார்? ஆன்சர் பண்ண முடியுமா? If you want, I'll just make a small poll for that because it's very important. இல்லையா? இயேசு கிறிஸ்து நம்மளை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். கரெக்டா? Yeah, so there's a simple question now where if if we were wondering why nobody had ever thought of it before. And the question is that when Jesus, he suffered and he died on the cross, and the blood, whom did he go and did he give it to? So he saved us through his death and through his sacrifice. But after he died, whom did he go and did he give his blood to? Whom did he give it to? That is the question. So இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தை யாரிடம் கொடுத்தார்? இல்லையா? நம்ம சொல்றோம் எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தி நம்மள மீட்டார்னு சொல்றோம். அந்த ரத்தத்தை சிந்தி எங்க கொடுத்தாரு? சும்மா பூமியில விட்டுட்டு போயிட்டாரா? இல்ல நம்ம கிட்ட கொடுத்தாரா? காட் தி ஃபாதர் கிட்ட கொடுத்தாரா? இல்ல டெவில் கிட்ட கொடுத்தாரா? Okay, good. The 25 people answered so far out of 52. Very good. My God.
Okay. Now there is a poll. You can answer in the poll itself. Good. Devil. Some people are given that Jesus shed the blood and gave it to devil. Some people are saying he gave it to us, and some people are saying he shed the blood and gave it to God the Father. Good. Thanks for your answer. Just see the result. ஓகே, 3 பேர் வந்து இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தை சாத்தானிடம் கொடுத்தாருன்னு இருக்குது. 27 பேர் காட் த ஃபாதர்னு சொல்றாங்க. 12 பேர் நம்ம கிட்ட கொடுத்தாருன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சரி, கரெக்ட் ஆன்சர் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து உயிர் விடும் போது என்ன சொல்றாரு? தந்தையே, உம்மிடம் என்னுடைய ஆவியை ஒப்படைக்கிறேன். ஜீசஸ் தன்னுடைய ஆவியை பிதா கையில தான் கொடுக்கிறார் இல்லையா? நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, ஓகே, நான் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லி நீங்க இதெல்லாம் தெரியும் நினைச்சிட்டு நான் போயிட்டு இருந்தேன். பட் கேர்ஃபுல்லா கவனிக்கணும். பழைய ஏற்பாட்டுல வருடத்துக்கு ஒரு முறை சீஃப் பிரீஸ்ட், தலைமை குருவானவர் மக்களுடைய பாவத்தை போக்குறதுக்காக ரத்தத்தை எடுத்துட்டு அந்த பரிசுத்த திருத்தலத்துல போயிட்டு பிதாவுடைய சன்னிதானத்துல அந்த ரத்தத்தை தெளிக்கிறார். இப்ப இயேசு கிறிஸ்து தன்னுடைய உயிரை விடும் போது என்ன செய்யறாரு? தன்னுடைய ரத்தத்தை எடுத்துட்டு அந்த பரிசுத்த தூய தலமாகிய மோட்சத்துல போய் பிதா கிட்ட அந்த ரத்தத்தை ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல கொடுக்குறாரு. இதுதான் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல நடக்குது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பிதா கிட்ட எதுக்கு ஈடா கொடுக்கிறாரு? நம்மளுடைய உயிருக்கு ஈடா இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். Praise the Lord. இங்க சாத்தானுக்கு ஒரு பங்கும் கிடையாது. He is nothing. எனக்கு வாயில நல்லா போவோம் உண்மையிலே. அவனுக்கு நம்முடைய ரட்சிப்புல, நம்முடைய மீட்புல he has no value at all. He has no authority. புரியுதுங்களா? அவனுக்கு இந்த ப்ராசஸ்ல அவன் சம்பந்தமே கிடையாது. ஓகே, சோ ஏன் ஜீசஸ் பிளட் சிந்தணும் அது நம்மளுக்கு தெரியணும். பிகாஸ் கடவுள் அன்பின் கடவுள், அதே நேரத்துல நீதியின் கடவுள். ஓகே, பிதா வாயிலிருந்து என்ன வார்த்தை வருது? ஓகே, இந்த மரத்துல உள்ள கனியை சாப்பிட்டா நீங்க சாவீங்க, இறந்து போயிடுவீங்கன்னு சொல்றாரு. அப்போ அந்த இறப்புல இருந்து காப்பாத்துறதுக்கு அது அவருடைய நீதி. பாவம் செய்யும் போது ஓகே மரணம், இது கடவுளுடைய தண்டனை, வந்து கடவுளுடைய நீதி. ஒரு பக்கம் அன்பு. இந்த நீதிக்கு பரிகாரம் பண்ணி ஆகணும். அந்த பரிகாரத்தை தான் இயேசு கிறிஸ்து பிதாவுடைய நீதியை சரி கட்டுகிறார். அவ்வளவுதான். அந்த நீதியை சரி கட்டுறதுக்கு தன்னுடைய ரத்தத்தை பிதாவிடமே போய் காணிக்கையா ஒப்பு கொடுத்து நம்மளை ரட்சிக்கிறார். டெவில் இந்த சீன்லயே வரல. இஸ் இட் கிளியர்? Praise the Lord. Hallelujah. Just Englishல எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அப்ப பரிகாரம்னா offering, sacrifice. So so to really clear all of this up, especially after the poll, because some people said that Jesus gave the blood unto God the Father, some said they gave it back to us, the people, and some say that he gave it to the devil for us. So to clear this, in the Old Testament, once a year, the high priest, he would go into the Holy of Holies, and he'd take the blood of the sacrifices of, the sheep and the goats, and he'd take it there, and he'd offer it to God the Father for the sins of the people of Israel. Now, while Jesus was dying on the cross, he says, God, Father, into your hands I commit my spirit. And so what Jesus did was Jesus went into the holiest and the purest of places, heaven, and he offered his blood to God the Father for our lives. In sacrifice, he offered it for our lives. So it is exactly what happened in the Old Testament, but in the Old Testament, it only covered the sins of the people. So here in the New Testament, Jesus is offering it completely for our lives. Now, in this whole process of, the high priest, which is Jesus, offering his own blood for our sins and for our lives to God the Father, there is no part at all that is played by the devil. No part, he has no portion. There is nothing that he did throughout this whole process. It is strictly, it's completely between Jesus and God the Father for our lives. And he doesn't have any part and any portion in it, in this whole struggle at all. But
So the question, of course, arises that why did Jesus have to do this? Why did he have to, sacrifice his life for our lives? And when so to see this, God is a loving God, but he's also a very fair God. He is extremely fair, just. He is a just God. Judge and So when we see in the Old Testament, God the Father, of course, he comes down and they committed a sin. Adam and Eve committed a sin, so they had to die because God is loving, but he is also just. So in reparation for our sins, as a sacrifice, Jesus has to offer our blood so that the relationship between us and God the Father is it's not broken, it's healed. So it has to happen because God the Father is a just God. And so when Adam and Eve had to die, Jesus had to come and he had to sacrifice his life as a reparation for our lives. See, because ஏன்னு சொல்றேன் நான், நோவா காலத்துக்கு அப்புறம் பிதா சொல்ற ஒரு உடன்படிக்கை உண்டு நோவா கூட. என்ன சொல்றாரு? ஒரு மனிதனுடைய உயிரை கொடுத்தா அதுக்கு ஈடாக இன்னொரு உயிரை கொடுக்கணும். அதுதான் கடவுளுடைய கமாண்ட். அப்போ நம்ம எல்லாம் பாவத்துல இறந்து போனதுனால நம்மளுடைய உயிர் நம்ம மரித்து போயிருக்கிறோம் இல்லையா? ஆத்மாவில மரித்து போயிருக்கிறோம். ஊனுடலும் மக்கள் மரிக்கிறாங்க. திரும்பி அவங்க உயிர் பெற்று வரணும்னா இதுக்கு ஈடாக இத்தனை பேருக்கு ஈடாக உயிரை கொடுக்கணும். நான் இது ஏற்கனவே எடுத்தேன், ஆனா உங்களுக்கு ஏன் அது மறுபடியும் ரிவைஸ் பண்ண வேண்டியதுன்னு தெரியல. சோ இவ்வளவு பேருக்கும் ஈடாக இவ்வளவு பேரையும் உருவாக்கிய கடவுளுடைய உயிரை திரும்பி கொடுக்கணும். அப்பதான் அந்த பரிகார பலி சரியாகும். சோ அதனாலதான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை பரிகார பலியாக செலுத்துகிறார். 1 பேதுரு 1:18 அதிகாரம் 18வது வசனத்துல உங்கள் பாரம்பரியத்திலிருந்து உங்களை மீட்கிறதுக்கு, நீங்க செஞ்ச பாவத்துல இருந்து மீட்கிறதுக்கு கடவுள் கொடுத்த விலை சாதாரண விலை கிடையாது. மாசு மறுவட்ட ஆட்டுக்குட்டி போன்ற இயேசு கிறிஸ்துவின் ஒப்பு உயர்வற்ற ரத்தமே அதுன்னு சொல்லி புனித பேதுரு சொல்றாரு. சோ ஜீசஸ் அந்த ரத்தத்தை யாருக்கிட்ட கொடுக்குறாரு? பிதா கிட்ட தான் கொடுக்குறாரு. இப்போ ஜீசஸ் தன்னுடைய ரத்தத்தை சாத்தான் கிட்ட கொடுக்குறேன்னா சாத்தான் ஜீசஸ் மேல போன மாதிரி ஆயிப்போச்சு. which is even you should not even think about it. ஓகேங்களா? சோ இது பிதாவுடைய நீதியை சரி கட்டுறதுக்காக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தை விலையாக கொடுக்கிறார். என்ன விலை? நம்ம உயிருக்கு ஈடா அவருடைய உயிரை கொடுக்கிறார். Praise the Lord. And devil has no part in this. Yes. Yeah, 1 Peter 1:18 verse. So this is because after the time of Noah, there was a law that God the Father did, which meant that for the price of one person, another person's life had to be shed. Now a lot of people, they were already in sin, so they can't offer it for one person's sin. And the other people, they died out of old age or out of weakness in their bodies. So for all of our lives to be saved, the God who created all our lives had to come down and shed his own blood in sacrifice for the reparation of our lives. That was the only way that this could have the God's just fairness could have it would have equated to that. So that was why Jesus himself had to come and had to sacrifice, and he had to die on the cross. And in reference to this, there's a verse in 1 Peter chapter 1 verse 18 to 19, which says, "For as much as you know that you were not redeemed with corruptible things as silver and gold from your vain conversation received by tradition from your fathers, but with the precious blood of Christ as of a lamb without blemish and without spot." So the only way that our lives could have been redeemed is by the precious blood of Jesus, which was as a lamb without blemish and without spot. So it is the verse for that is in 1 Peter chapter 1 verse 18 to 19. Yes, brother Leo. Brother, அதனாலதானே அந்த சாத்தான ஒரு சிலுவையை சுமந்துட்டு போகும்போது அவரை போக விடாம தடுக்கிறதான அந்த அடிச்சு துன்புறுத்துறது அவரை. அது பிரதர் அவனே கன்ஃபியூஸ்டு பிரதர். அந்த இடத்துல கடவுள் அவனை பைத்தியக்காரனாக்குறாங்க. உண்மையில சொல்ல போனா அவனை முட்டாளாக்குறாரு. சாத்தானுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல உண்மையிலே. நான் சிம்பிளா ஒரு கேள்வி கேட்கிறேன் பிரதர். ஜீசஸ் சிலுவையில மரிச்சிருந்தா சாத்தான் தோக்க போறான்னு தெரிஞ்சா ஜீசஸ் போய் சிலுவையில அடிச்சிருப்பானா? பதில் சொல்லுங்க. இல்ல நான் அதான் செய்ய விடாம தான் அவன் தடுக்கிறான்றேன். சரி, சிலுவையில அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கறதுக்கு ஏவி விட்டது யாரு?
சாத்தான். So he is confused. சாத்தான சுத்த விடுறாரு ஆண்டவர், வேற ஒண்ணும் கிடையாது. அவனுக்கு ஒரு பக்கம் இவர் மெஸ்ஸியா இருக்குமா மெஸ்ஸியா இல்லாம இருக்குமா, he was confused totally. புரியுதுங்களா? கடவுளுடைய ஞானத்து முன்னால சாத்தான் ஜஸ்ட் பீனட் ஆகும். அது நம்மளுக்கு புரியல, அங்கதான் பிரச்சனை. நம்ம சாத்தான பெருசா நினைச்சிட்டு இருக்கிறோம். கிளியரா? இல்ல அதான் பவுல் ஒரு இடத்துல சொல்றாரு, அந்த மனு ஒரு கண்ணுக்கு தெரியாத சங்கிலியால எல்லாத்தையும் இழுத்துட்டு போறாரு ஆண்டவர் அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல. பிரதர், அது இதுக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லை. இப்போ கொஸ்டின் வந்து பவர் யார் கையில இருக்குன்றதுதான். ஓகே, does devil had any power over human beings, any authority over human beings? He has no authority. Okay, அது கிளியரா உங்களுக்கு? ஏன்னா நீங்க சொல்றது கிளியர். வேற ஒரு கான்செப்ட் பிரதர், அது நம்ம போனோம்னா இப்ப இன்னொரு டைரக்ஷன்ல போயிடும். So let's finish this. Okay, now I'll give couple of other verse, then we'll move into one more important points. டைம் கொஞ்சம் எக்ஸஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் சீக்கிரம் போலாம். யோவான் 8வது அதிகாரம் 34வது வசனம். John chapter 8 verse 34. Please take John chapter 8 verse 34. அதுல ஜீசஸ் என்ன சொல்றாரு? அதற்கு இயேசு, பாவம் செய்யும் எவரும் பாவத்திற்கு அடிமை என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். So ஜீசஸ் என்ன சொல்றாரு? பாவம் செய்யும் எவரும் பாவத்திற்கு அடிமை, சாத்தானுக்கு அடிமைன்னு சொல்லல. So when we committed sin, we are slave to sin, not to devil. So Bible says very clearly in John chapter 8 verse 34, Jesus answered them, verily, verily I say unto you, whosoever commits sin is the servant of sin or slave to sin. So மனிதன் பாவம் செய்யும்போது யாருக்கு அடிமையா இருந்தான்? பாவத்துக்கு அடிமையா இருந்தான், தவிர சாத்தானுக்கு அடிமையா இருந்தது கிடையாது. So we were slave to sin, not to devil. Take Romans chapter 6 verse 14. Romans chapter 6 verse 14. ரோமர் 6வது அதிகாரம் 14வது வசனம். பாவம் உங்கள் மீது ஆட்சி செலுத்தக்கூடாது. எது ஆட்சி செலுத்தக்கூடாது? பாவம் உங்கள் மேல் ஆட்சி செலுத்தக்கூடாது. சாத்தான் உங்க மேல ஆட்சி செலுத்தக்கூடாதுன்னு சொல்லல. கிளியர்? Romans chapter 6 verse 14. For sin shall not have dominion over you, for you are not under the law but under grace. So here St. Paul is not telling devil should not have dominion over you. He is saying very clearly, sin shall not have dominion over you. So devil had no authority over us. It's only sin had power over us. You take John chapter 10 verse 10. யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனம். திருடுவதற்கும் கொல்வதற்கும் அழிப்பதற்கும் அன்றி திருடர் வேறொதற்கும் வருவதில்லை. ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெரும் பொருட்டும் அதுவும் நிறைவாக பெரும் பொருட்டும் வந்துள்ளேன். சாத்தான ஆண்டவர் என்ன சொல்றாரு? இன்னொரு இது திருடன், முதல்ல கொலையாளி, பொய்காரன், குறை சொல்றவன், இங்க திருடனுக்கு ஒப்பிடுறார். See, if devil had authority, சாத்தானுக்கு நம்ம மேல அதிகாரம் தான் என்ன பண்ணிருப்பான்? நேரா வீட்டுக்குள்ள வந்திருப்பான். கரெக்டா? மனிதனுக்கிட்ட ஏதாவது அவனுக்கு ஒரு அதிகாரம் இருந்ததுன்னா ஃப்ரண்ட் டோர் வழியா வருவான். ஆனா இங்க சாத்தான் என்ன சொல்றாரு ஆண்டவர்? He is a thief. That means what? அவனுக்கு அதிகாரம் கிடையாது, அதனாலதான் பின்பக்கமா ஏறி குதிப்பான். கரெக்டா? நான் சொல்ற கான்செப்ட் புரியுதா? புரியலன்னு தயவுசெய்து சொல்லுங்க. கடவுள் சாத்தான திருடன் சொல்றாரு. எதனால? அவனுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. திருடனுக்கு உங்க வீட்டுல எந்த அதிகாரம் உண்டா? கிடையாது. அவனுக்கு அதிகாரம் தான் ஃப்ரண்ட் டோர் வழியா உள்ள வந்திருப்பான். Since he is a thief, he has no authority. God is telling he is a thief. Even though அதிகாரம் இல்லைன்னா கூட நம்முடைய வாழ்க்கையில அவன் நுழையிறதுனால அவனை thiefன்னு சொல்றாரு. So John 10:10 says, the thief comes not but for to steal and to kill and to destroy. So since God is telling devil as a thief, he has no authority. See, a person goes to the bank and he is asking, okay, I need some 1 lakh rupees. Okay, the banker will ask, okay, what is your account number? And if he says, I don't have any account, then what they will say? Then we cannot give money. If you show the gun, what it means? He has no authority, but he has power, illegal power. Clear? This is what happening in devil's case. He has no authority, but he is using a cunning, illegal power. I will tell you what power he had after 2-3 minutes. So, but he has no authority. If he has authority, then he'll tell his account and ask for the money. புரியுதுங்களா? ஒரு பேங்க் ஒருத்தர் போறாரு, போயிட்டு பணம் வேணும்னு கேட்கிறாரு, 1 லட்ச ரூபா வேணும்னு கேட்கிறாரு. அப்போ பேங்க்ல கவுண்டர் என்ன சொல்றாங்க? ஓகே பாவண்டி, நான் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் என்னன்னா, அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் கிடையாது, பணம் கொடுக்க முடியுமா? முடியாது இல்லையா? சோ கன் எடுத்து நீட்டிட்டு, ஓகே இப்ப பணம் கொடுக்குறியா இல்லையான்னு கேட்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப அவரு அதிகாரத்தை யூஸ் பண்றாரா இல்ல பவரை யூஸ் பண்றாரா? தப்பான வழியில பவரை யூஸ் பண்றாரு
இல்லையா? he is not using his authority. அத்தாரிட்டினா என்னது? உண்மையான அக்கௌண்ட் வச்சு பணம் போட்டிருந்தா அத்தாரிட்டிவா கேட்கலாம் நம்ம. So he has no authority, but he had some power. Cunningly he used that power. I will tell you what is that power later. Praise the Lord. Praise the Lord. Okay, ரோமர் 6:22. Romans chapter 6 verse 22. ஆனால் இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலை பெற்று கடவுளுக்கு அடிமையாகிவிட்டீர்கள். So Bible says very clearly we were delivered from sin, not delivered from Satan, because we were never under his authority. நம்ம சாத்தானுக்கு அடிமையா இருந்தா சாத்தான்கிட்ட இருந்து உன்னை டெலிவர் பண்ணிட்டேன்னு சொல்லியிருப்பாரு. பைபிள்ல எங்கேயும் நான் உன்னை சாத்தான்கிட்ட இருந்து விடுதலை பண்ணேன்னு பைபிள் எங்கேயுமே கிடையாது. ஏன்னா நம்ம சாத்தானுக்கு அடிமையா அன்னைக்கு இருந்தது கிடையாது. You should know this very, very important, because we think whether we were under the control of devil, we were never under the. So I'll ask you one question. Even Jesus, before Jesus comes into this world, நம்மளால நல்ல காரியம் செய்ய முடிஞ்சதா முடியலையா? மனிதன் வந்து சாத்தானுக்கு அடிமையா இருந்தா ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ண விட்டுருப்பானா? இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாலே மனிதர்கள் எத்தனையோ நல்ல காரியங்களை பண்ண முடிஞ்சது. ஆனா ஒரு சில விஷயத்துல இருந்து வெளியில வர முடியும், ஒரு சில பாவத்துல இருந்து அவர்களால் வெளியே வர முடியல. தவிர மனிதன் முழுவதுமாக பாவத்துல கிடையாது. 100% சாத்தானுக்கு அடிமையா இருந்தா இந்த உலகம் முழுவதும் நரகமா இருந்திருக்கும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. So according to Romans chapter 6 verse 22, the Bible says, now being made free from sin, not from devil. We were made free from sin. We were not made free from devil, because we never under the slavery of devil. We were never under the submission of devil. Humanity was never under the authority of the devil. We were always under the authority of God the Father, because no authority was ever given to devil. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Okay, then what was the power he had? That we should know. அப்ப சாத்தானுக்கு என்னதான் அவனுக்கு பவர் இருந்தது? I will take another 10 minutes maximum to finish it off. சாத்தானுக்கு என்ன பவர் இருந்ததுன்னு பார்க்கணும் நம்ம, இல்லையா? முதல்ல பாவம் என்ன பாவம் பண்ணோம்? இதா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இந்த மரத்தில் உள்ள கனியை சாப்பிடாதீங்க, சாப்பிட்டா அடுத்த நாள் சாப்பிட்டால் நீங்கள் கட்டாயம் சாகவே சாவீர்கள். அப்ப சாப்பிட்டதுனால என்ன ஆகும்? சாவார்கள், இல்லையா? இறப்பாங்க. இப்ப சாத்தானுடைய பவர் என்ன தெரியுமா? சாத்தானுக்கு ஒரு விஷயம் தெரியும், கடவுள் வாக்கு கொடுத்த அந்த வாக்கை மாற மாட்டார். Clear? So he had that strong belief. So he was claiming that. சாத்தான் என்ன பண்றான்? நீங்க வாக்கு கொடுத்திருக்கிறீங்க, இந்த மரத்துடைய கனியை சாப்பிட்டா அவங்க சாவாங்கன்னு சொல்லிட்டு, அதனால அவங்க கம்பல்சரியா இறக்கணும். இறக்குறதுன்னா என்னது? எட்ட நாளா நித்தியத்துக்கும் கடவுளை விட்டு பிரிஞ்சு என் கூட தான் இருக்கணும். அதான் சாத்தானுடைய ஆர்கியூமெண்ட். இஸ் இட் கிளியர்? நான் மறுபடியும் சொல்றேன். பிதா சொன்ன வார்த்தை என்னது? இந்த மரத்துடைய கனியை உண்டால் அவர்கள் இறப்பார்கள், நீங்கள் இறப்பீர்கள். இறக்குறதுன்னா என்னது? நித்திய மரணம். நித்திய மரணம்னா முதல்ல நித்திய மரணம் யாருக்கு வந்தது? சாத்தானுக்கு தான் வந்தது. ஏன்னா அவன் தான் கடவுளை விட்டு பிரிஞ்சு போனவன். அப்ப அவன் என்ன ஆர்கியூ பண்றான் பிதா கிட்ட? லீகலா ஆர்கியூ பண்ற விஷயம் என்னன்னா, பிதா சொன்ன வார்த்தை இது. அப்போ அந்த மக்கள் அந்த பழத்தை சாப்பிட்டாங்க, அதனால கம்பல்சரியா இந்த மக்கள் நித்திய மரணம், பிதா விட்டு பிரிஞ்சு நரகத்துக்கு என் கூட வரணும். அண்ட் இதுல ஒரு பியூட்டி என்ன தெரியுமா? சாத்தான் அவ்வளவு ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணோம் கடவுளுடைய வார்த்தையை, நம்ம தான் நம்ப மாட்டேங்கிறோம். சாத்தான் இந்த ஒரு வார்த்தையை வச்சுட்டு என்ன பண்றான்? பூமி எனக்கு சொந்தம்னா. ஆனா ஆண்டவர் வந்து பூமி எனக்கு சொந்தம்னா நம்புங்கன்னா நம்ம அதை நம்ப மாட்டேங்கிறோம். நீ என்னுடைய பிள்ளைங்கன்னு சொன்னா அதை நம்ப மாட்டேங்கிறோம். உன்னை பாவத்துல இருந்து நான் விடுதலை கொடுத்துட்டேன்னா சாத்தான்கிட்ட கிடையாது, சாத்தானுக்கு நீ எப்பவுமே அடிமை கிடையாது. ஐ லிபரேட்டட் யூ ஃப்ரம் தி சின், அதையும் நம்ப மாட்டேங்கிறோம். ஆனா சாத்தான் பாருங்க, ஒரே ஒரு வார்த்தை பிதா சொன்னது எப்போ? உலகத்தோட தொடக்கத்துல. அந்த வார்த்தையை வச்சுட்டு அவன் உலகத்தை கலக்குறான். என்ன சொல்றான் பிதா கிட்ட? சாவில் மேல் எனக்கு அதிகாரம் உண்டு. Praise the Lord. ஏன்னா அந்த அதிகாரம் எங்க இருந்து வந்தது? சரி, இது நல்லா கவனிக்கணும். இது வந்து பவர் தான். It is not authority. He had power over the death because of the word of God. பிதா கொடுத்த வார்த்தையை அவன் கிளைம் பண்ணிட்டு என்ன பண்றான்? எனக்கு இந்த மக்களுடைய சாவின் மேல் எனக்கு அதிகாரம் உண்டு. பிதா கொடுத்த வார்த்தையை மீற முடியாது, இல்லையா? கடவுள் என்றும் மாறாதவர். சோ டெஃபினட்டா மக்களுக்கு சாவு உண்டு. அந்த மக்கள் சாவுல, நித்திய சாவுல இருந்து ரட்சிக்கிறதுக்காக பிதாவுடைய நீதிக்காக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தை சிந்தி நம்முடைய விலை கொடுத்து வாங்குறார். Praise the Lord. Hallelujah. Hallelujah. பைபிள் இது எங்க? Okay, I'll just explain in English.
See how the devil got power. Again, I'm telling, devil got power. He never had any authority. There's a difference between authority and power. So how devil got power? When God the Father said, don't eat the fruit of this tree. If you eat, you will surely die. Since they ate that fruit, they have to die. One is physical death. The more important thing is the eternal condemnation from God the Father. They are supposed to separate from God the Father forever. So devil believed this word of God the Father and he climbed. That's the one. That is amazing thing, huh? We are his children. We don't believe many of God's promises, but devil believed one word from God the Father and he claims that I already died, because devil died. He was separated from God the Father, and he is claiming all this humanity has to be separated from you because they disobeyed your commandment. Clear? So using that word powerfully, devil is claiming all these souls belongs to me. Praise the Lord. Praise the Lord. So this is the only power, because when humanity fell down from grace, the sin nature went into them. That's a big problem. So when Jesus came, when we are born again, that sin nature is removed. We should know that. Our spirit was corrupted when the first parents did the mistake. When Jesus died and when we born again, that corruption, the seed of sin in our spirit, that is removed by Jesus, by the power of the Holy Spirit. So that is what happened when we born again. So the only power devil had is over our death. Please take Hebrew chapter 2 verse 14. எபிரேயர் 2வது அதிகாரம் 14வது வசனம். எபிரேயர் 2:14. எபிரேயர் 2:14. சாவின் மேல் ஆற்றல் கொண்டிருந்த அலகையை சாவின் வழியாகவே அழித்து விட்டார். For as much then as the children are okay, He also himself likewise took through part death he might destroy him that had the power of death. So devil had the power of death, and that power was destroyed by the death of Christ on the cross. What is the power? Because of the sin nature of the people, he was claiming the death. And when Jesus died, we died with him. When he rose, we rose with him, and we were completely transformed. The sin nature was removed from our spirit, and we become children of God. That is how devil's power were destroyed, and we become a new creature. Praise the Lord. Praise the Lord. நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவசித்து இயேசு கிறிஸ்துவோடு மரிக்கும் பொழுது நாம் பாவத்துக்கு மரிக்கிறோம். நம்முடைய அந்த பாவ இயற்கை, பாவ இயல்பு நம்முடைய களையப்படுது. நம்முடைய சோல் ஸ்பிரிட்ல இருக்கிற அந்த சின் நேச்சர், பாவ இயல்பு கடவுள் நம்மகிட்ட இருந்து எடுத்து, அதனாலதான் இறந்து போன உடனே சாவுக்கு நம்ம மேல ஓகே. சோ அந்த நேரத்துல அது என்ன ஆகுது? அந்த சின் நேச்சரை எடுத்துட்டு ஜீசஸ் உயிர் தெழும் பொழுது நாம் புதிய படைப்பாக, கம்ப்ளீட்லி ஃப்ரீ பெர்ஃபெக்ட் ஸ்பிரிட்டா கடவுளுடைய பிள்ளைகளாக உயிர் தெழுந்து வருகிறோம். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. எத்தனை பேருக்கு இது புரிஞ்சது? இது புரியலன்னா என்ன புரியலன்னு சொல்லுங்க. We'll go ahead with this. Once again we'll take no problem, because this is very 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 important. I'll just conduct a poll. How many of you are able to understand? Because we should know who is devil and whether he had any power or not, and what is his power of him over us. Okay, some of them are not able to understand. Some of you are saying it is little confused. Very good. And most of you said it, you understood. Okay, let me explain this concept once again. Okay, let me say once again. Okay, good. I'll share the results. 82% of you are able to follow, but few of you are finding it a little difficult. Some of you are not able to follow. Okay, let's go once again. I'll just go a little slow. If you spend another 5 minutes, we'll finish it off. See, first of all,
டெவிலுக்கு நம்ம மேலே எந்த ஓகே நம்மளுக்கு வந்து அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் உள்ள வித்தியாசம் தெரியும். லூக்கா 10வது அதிகாரம் 19வது வசனத்துல ஜீசஸ் என்ன சொல்றாரு? பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் பகைவனின் தந்திரங்கள் அனைத்தையும் வெல்லவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். சோ பகைவனின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன்றாரு. இதுல என்ன சொல்றாரு? பகைவனின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும். சோ வல்லமைன்றது பவர், அதிகாரம்ன்றது அத்தாரிட்டி. ஓகேங்களா? இப்போ ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் நோஞ்சா மாதிரி இருக்காருன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஊர்ல படிச்சவங்களுக்கு தெரியும் இல்லையா? ஒரு கலெக்டர் நோஞ்சா மாதிரி ஒரு கலெக்டர் இருக்கிறார். அவருக்குள்ள ஒரு பாடி பில்டர். ஓகேங்களா? இதுல யார் பவர்ஃபுல்? பிசிக்கலா பாத்தீங்கன்னா ஒரு பியூனை வச்சுக்கலாம். அவர் பவர் ஸ்ட்ராங்கா இருக்கிற. ஆனா அத்தாரிட்டி யார் கையில இருக்குது? ஐஏஎஸ் ஆபீசர் கையில தான் இருக்குது, கலெக்டர் கையில இருக்குது. அவர் போய் ஒரு டீ போட்டு வைப்பானா என்ன பண்ணுவாரு? பியூனு அவர் ஆபீஸ் பாய் போய் டியூன் போட்டு வர்றாரு இல்லையா? பிசிக்கலா அவர் பவரா இருந்தா கூட அத்தாரிட்டி யார் கையில இருக்குது? அதிகாரி கையில இருக்கு. சோ ஜீசஸ் என்ன சொல்றாரு? பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் பகைவரின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும். சாத்தானுக்கு இருந்த எல்லா வல்லமையும் வெல்றதுக்கு உனக்கு அதிகாரம் கொடுக்குறேன்றார். பவர் நம்ம கையில, அதிகாரம் நம்ம கையில இருக்குது. இன்ஃபேக்ட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த அப்புறம் அவனுக்கு ஒரு பவர் கிடையாது. ஒரே ஒரு பவர் உண்டு. என்ன பவர்? இப்போதைக்கு பொய் சொல்ற பவர். மக்களை ஏமாத்துற ஒரு பவர் உண்டு. அது பவர்னு கூட சொல்ல முடியாது இல்லையா? பொய் சொல்றது ஒரு பவரா? ஹி நோ பைபிள் வெரி வெல். குவாலிட்டி. அவன் என்ன பண்றான்? மனுஷங்க நம்புற மாதிரி பொய் சொல்லலாம். அதனாலதான் ஜீசஸ் சொல்றாரு, பொய் சொல்வது அவன் பொய்யின் தகப்பனா இருக்கிறதுனால அது அவனுக்கு இயல்பாகவே இருக்கிறது. அவன் பொய் சொல்ற மாதிரி தெரியாத மாதிரி பொய் சொல்றான், மக்களும் நம்புறான். பிரைஸ் தி லார்ட். ஓகே, இயேசு கிறிஸ்து இறக்குறதுக்கு முன்னால அவனுக்கு என்ன பவர் இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, பிதா சொல்றாரு, இந்த பழத்தின் மரத்துடைய கனியை சாப்பிடும்போது நீங்கள் மரிப்பீர்கள். அப்போ மக்கள் கட்டாயம் இறந்து போவாங்க. அந்த சின் நேச்சர் நம்முடைய ஆவியில வருது. நீங்க முதல்ல இருந்து இந்த சீரீஸை கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா, ஆதாம் பாவம் செய்யும் பொழுது அவனுடைய ஆவி காயப்படுகிறது, அவனுடைய ஆவி கரப்ட் ஆகுது இல்லையா? ஸ்பிரிட் இஸ் கரப்டட். அதுதான் பிரச்சனையே. அதனால அவருடைய வழியில வந்த எல்லாருடைய ஸ்பிரிட்டும் கரப்டட் தான். அப்போ ஸ்பிரிட் கரப்ட் ஆகும்போது டெவில் கேன் இன்டியூஸ், அவன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது ஈஸி. அந்த பவர் தான் அவனுக்கு இருந்தது முதல்ல. அதனாலதான் சென்ட் பால் என்ன சொல்றாரு? நான் பாவத்துல இருந்து வெளியில வரணும்னு நினைக்கிறேன், என்னால முடியவில்லை. நான் நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன், என்னால முடியல. ஏன்? என்னுடைய உடலில் இருக்கிற பாவமே காரணம். யார் என்னை காப்பாத்துவாங்கன்னு சொல்றாரு? கடைசியில இயேசு கிறிஸ்துவே இந்த பாவத்திலிருந்து என்னை விடுவிப்பார். கடவுள் விடுவிச்சாரா? விடுவிக்கலையா? விடுவிக்கிறாரு. அதான் சொல்றாரு, ரோமன் 6:22 சொல்லுது, பாவத்திலிருந்து நம்ம விடுவிக்கப்பட்டு கடவுளுக்கு அடிமையா இருக்கிறோம். சோ சின் நேச்சர் பேப்டிசத்துல மாறுது. தட் இஸ் a very very important thing in baptism, born again. Praise the Lord. Praise the Lord. இது இன்னும் உங்களுக்கு புரியலன்னா next week we'll continue because we already 8:40 ஆயிடுச்சு. என்ன பாயிண்ட் இல்லைன்னா தயவுசெய்து புரியாதவங்க என்ன புரியலன்னு சொன்னீங்கன்னா நம்ம அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் மட்டும் நான் எடுக்க முடியும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Can you just put in the chat இதுல என்ன புரியலன்னு ஏதாவது போட முடியுமா? எந்த விஷயம் புரியலன்னு சொல்லிட்டு. இந்த authority difference மட்டும் இங்கிலீஷ்ல. Okay, there's a difference between power and authority. Okay, so authority means the power behind you given by the kingdom. Now, for example, I'll take in the office. Okay, a manager may be there. He may be a lean manager, physically maybe not very strong, but maybe an office boy, maybe a bodybuilder, physically is strong. Yeah, if I ask who is strong, we may say the office boy. But who has the power? Authority. Who has authority? The officer has the authority. So when he says, okay, go and buy something, he has to go and do it. So he can command. The person in authority can command even a person who has some power. Praise the Lord. Praise the Lord. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஓகே, ஏதோ ஒரு கிரிக்கெட் பிளேயர் பேர் சொல்லுங்க. தோனி கேப்டனா இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஓகே, கோலி அவர் கீழே ஒரு நார்மல் பிளேயரா இருக்கிறார். அப்போ தோனி கேப்டன் வச்சுக்கோங்க. கோலியை முதல்ல இருக்கிறதா கடைசியில இருக்கிறதா யாரு டிசைட் பண்றது?
தோனி கேப்டன் தோனி தான் டிசைட் பண்ணும் இல்லையா? he may be an excellent player, he may be a very talented player, but அவர் நினைச்சாருன்னா கடைசியில் கூட இருக்கலாம், 4வது இருக்கலாம், 5வது இருக்கலாம். he decides. So that is the power of authority. Even though he is a very talented player, the captain decides when the player has to get into the ground. Is it clear? So authority is in our hand. He had some cunning power. Praise the Lord. ஆனா ஜீசஸ் உயிர் தெழுந்த அப்புறம் அவனுக்கு அது கூட கிடையாது, பவர்னு ஒண்ணுமே கிடையாது. ரியலா டெவில் ஹேல் நோ பவர். Now there is no power because the sin nature is already gone out of us. Devil has no power. What he is doing is very cleverly, cunningly using the lies. நம்ம மக்கள் அவன் சொல்ற பொய்யை கேட்கறதுனால அவனுக்கு பவர் கிடைக்குது தவிர வேற ஒரு பவர் அவனுக்கு கிடையாது. Praise the Lord. அவனுக்கு இருந்த ஒரே ஒரு பவர், சாவின் மேல் அதிகாரம் இருந்தது. அந்த அதிகாரத்தை சிலுவையை சுமந்துட்டு போகும்போது சாத்தானுடைய அதிகாரத்தை எல்லாம் பிடுங்கி ஊர்வலமாக இழுத்து சென்றார் என்று கொலோசியர் 2வது அதிகாரம் 14-15 வசனத்துல போட்டிருக்கு. Praise the Lord.